வெண்ணிலா வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு பிளான் போடுறாங்க. எப்படியாவது வந்து அன்பும் வந்து நானும் ஒன்றா இருந்தால் கண்டிப்பாக அன்பு தன்னோட காதலை என்கிட்ட சொல்லிடுவார், அதே மாதிரி நானும் சொல்லிவிடுவேன். இந்த பிளானை எப்படியாவது எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணி ரவுடிஸ்க்கெலாம் கால் பண்ணுறாங்க. இந்த மாதிரி வேறு ரவுடிஸ் அமுச்சு விடுங்க, நானும் வந்து அன்பு வந்து இந்த மாதிரி ஃபுட் ஸ்டால் போகிறதுக்காக நாளைக்கு காலையில் வருவோம். அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, எங்கள் 2 பேரையும் வந்து தூக்கிட்டு போயிட்டு ஒரு இடத்துல அடைச்சி வச்சு 2 பேரும் ஒன்றா இருக்க மாதிரி யாருக்கும் தெரியாத மாதிரி யாரையாவது வேற ஒரு ரவுடிஸை வந்து கூட்டின்னு வந்து இந்த மாதிரி பண்ணிவிடுங்க. அப்புறம் என்ன, நாங்கள் 2 பேரும் எங்கள் காதலை நாங்கள் சொல்லிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் பார்த்துக்குறோம் மேடம் அப்படின்னு சொன்னோன்னா அட்வான்ஸ் அமுச்சு வைக்கிறாங்க. காலையில் அன்பும் நானும் ஒன்றா இருப்போம். இதுக்கப்புறம் கொஞ்ச நாள் எங்களை வந்து யாருமே கண்டுபிடிக்காத அளவுக்கு நாங்கள் 2 பேரும் ஒரே இடத்துல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக வந்து தூங்க போகிறாங்க வெண்ணிலா. அன்பு வந்து ஃபுட் ஃபெஸ்டிவலுக்காக கிளம்பிட்டு இருக்காரு. அப்போ வந்து கண்மணி வந்து என்னங்க கிளம்பிட்டீங்களா அப்படின்றாங்க. சரி, ஃபுட் ஃபெஸ்டிவல் எப்படி இருக்குங்க, அங்கே என்னென்ன நிறைய ஃபுட்டெல்லாம் வைப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டீட்டெயில் கேட்டுட்ருக்காங்க. உனக்கு ஆசையாக இருக்கா கண்மணி, நீயும் என் கூட வரியா, நம்ம ஃபுட் ஃபெஸ்டிவலை ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்கலாம் இன்றைக்கி அப்படின்னோடனே நானும்மா ஆமாம் கண்மணி நீயும் வா, அங்கே வந்து நிறைய விஷயங்கள் நீ தெரிஞ்சுக்கலாம், அது மட்டும் கிடையாது, ஏதாவது ஐடியா இருந்தால் கூட நீ எனக்கு கொடுப்பல்ல அப்படின்னோடனே சரிங்க இன்றைக்கி நான் உங்கள் கூட வரேன் அப்படின்னோடனே அதே மாதிரி வந்து வெண்ணிலா வருவாளே அப்படின்னோடனே வெண்ணிலா வேணால் அப்புறமா வந்துக்கிட்டோம், வா நம்ம ரொம்ப முதல்ல கிளம்பலாம் அப்படின்னு. இல்லைங்க வெண்ணிலா ரெடி ஆகிட்டான்னு பார்க்குறேன், அவளையும் கூட கூட்டிகிட்டு போகலாமே அப்படின்றாங்க. இங்கே பாரு கண்மணி, முதல்ல நம்ம போவோம், முதல்ல அங்கே அரேஞ்ச் பண்ணலாம், நிறைய பண்ண வேண்டிய, சீக்கிரமாக கிளம்பணும், அதனால் வெண்ணிலாவில் இவ்வளோ சீக்கிரம் கிளம்ப வாய்ப்பு கிடையாது, அதனால தான் நானே சீக்கிரம் கிளம்புறேன், ப்ளீஸ் கண்மணி சொன்ன கேளு. சரிங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இங்கே கண்மணி வந்து சுடிதார் போட்டுன்னு வராங்க. இந்த சுடிதார் உனக்கு நல்லா இருக்குது கண்மணி அப்படின்றாரு. அந்த வந்து பார்த்துட்டு நல்லா இருக்காங்க அப்படின்றாங்க. ஆமாம் இந்த ட்ரெஸ் உனக்கு ரொம்ப நல்லா இருக்குது அப்படி சொல்கிறாரு. 2 பேருமே வந்து காரில் ஏறி போகிறாங்க. இங்கே வந்து வெண்ணா என்ன பண்ணுறாங்க, அப்பாடா எப்படியும் அன்பு கிளம்பியிருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வராங்க. பார்த்தா வந்து கதவு சாத்திருக்கு, யாருமே இல்லைன்னு, யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எங்கே போனாங்க அவங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாக்கிட்டையும் விசாரிக்கிறாங்க. எங்கே போனாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு, மேடம் இப்போ தான் வந்து அவங்க 2 பேரும் பொண்டாட்டி புருஷன் 2 பேருமே வந்து கிளம்பி வந்து போயிருக்காங்க, ஃபுட் ஃபெஸ்டிவலுக்கு போகிறதா வந்து பிளான் போட்டாங்கன்னு நினைக்கிறேன், நீங்களும் கிளம்புறதா கிளம்புங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு இன்சார்ஜ் வந்து சொல்கிறாரு. செம்ம டென்ஷனாக என்னது அந்த கார்லையா இவங்க 2 பேருமா, ஐயோ இப்போ என்ன பண்ணுறது, அன்பு வந்து என்ன கூட்டிகிட்டு போகிறேன்னு பார்த்தா கண்மணி கூட கூட்டின்னு போயிட்டாரு, இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. சரி இப்போ உடனே கால் பண்ணி கண்மணிக்கிட்டையும் அன்புக்கிட்டையும் ஏதாவது சொல்லி வர வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணுறாங்க. பார்த்தா 2 பேருமே ஃபோன் எடுக்கல. ஐயோ 2 பேரும் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாங்களே, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வேறு வண்டியில் இருப்ப போய் முதல்ல போயிட்டு அவங்கள பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளில வந்து கிளம்புறாங்க. இங்கே வந்து என்ன பண்ணாங்க, ரவுடிஸ் எல்லாருமே வந்து வழி மறைக்கிறாங்க. வழி மறைச்சு வந்து அன்பையும் வந்து நம்ம கண்மணியும் வந்து ஒரு இடத்துக்கு வந்து தூக்கிட்டு போயிடுறாங்க. அங்கே போனோன்னு வந்து ஒன்றுமே புரியல, நீங்கள்லாம் யார், எதுக்காக எங்கள் 2 பேரும் இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்பு வந்து கேட்குறாரு. வேறு எதுக்கு, நீங்கள் 2 பேரும் லவ்வர்ஸ்னு எங்களுக்கு தெரியும், நீங்கள் 2 பேரும் வந்து சொல்லிக்கவே மாட்டேங்கிறீங்க உங்கள் லவ்வை, அதனால் இன்றைக்கி நீங்கள் சொல்லிக்கணும், அதுக்காக தான் நாங்கள் தூக்கிட்டு வந்திருக்கோம் அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு நாங்கள் சொல்லிக்கணும்னு உங்களுக்கு என்ன அவசியம், எங்களை விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் தெரியாது, நீங்கள் உங்கள் லவ்வை பரிமாறிக்கிட்டு நீங்கள் 2 பேருமே வந்து சந்தோஷமாக இருக்கிறத பார்த்தா தான் நாங்கள் உங்களை விடுவோம், அப்படிலாம் விட மாட்டோம். என்ன இது புதுவிதமாக இருக்குது, இப்படியெல்லாமா வந்து வந்து தூக்கிட்டு வரவங்களாம் சொல்லுவாங்க, காசு வேணும் பணம் வேணும்னு கேட்பாங்க, இல்லைன்னா வேறு எதாவது பண்ணுறேன்னு சொல்லுவாங்க, நீங்கள் என்ன இப்படி பண்ணிகிட்ருக்கீங்கன்னு. நாங்கள்லாம் காதலர்ஸ்களை ஒன்றா சேர்க்குறவங்க, நாங்கள்லாம் ஒரு கும்பல், நாங்கள்லாம் இப்படி தான் பண்ணுவோம் அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு ஒன்றுமே புரியல கண்மணி. என்ன நடக்குதுங்க ஒன்றும் புரியலையே அப்படி சொல்லிட்டு 2 பேர் பார்த்துட்டு இருக்காங்க. என்ன புரியுதா, உங்கள் 2 பேரும் விடணும்னா நீங்கள் 2 பேரும் எங்கள் முன்னாடியே ஐ லவ் யூ சொல்லணும், முக்கியமான விஷயம் முதல்ல நீங்கள் சொல்லுங்கள் அப்படி சொல்லிட்டு அன்பு கேட்குறாங்க. அதுக்கு அன்பு அமைதியாக, என்ன இந்த பொண்ணை விரும்புகிறீங்கல்ல, ஆமாம் அப்படின்றாரு. அப்போது சொல்லுங்கள் மனசு திறந்து அப்படியே காதலோட ஐ லவ் யூன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம் அப்படின்னோடனே அப்படியே பார்க்குறாரு. சொல்லுங்கள் அப்படின்னோடனே ஐ லவ் யூ கண்மணி அப்படின்றாரு. சரிம்மா நீ என்ன கம்முன்னு இருக்க, நீயும் சொல்லு என்ன, ஐ லவ் யூ டு அன்பு அப்படின்ற நல்லா வந்து உறக்க சொல்லுங்கள், ஐ லவ் யூ கண்மணி, ஐ லவ் யூ டு அன்பு அப்படி 2 பேரும் சொல்கிறாங்க. எப்படி கேட்குறதுக்கு எவ்வளோ நல்லா இருக்குது. இப்போது நாங்கள் எல்லாருமே கிளம்பிடுவோம், நீங்கள் 2 பேரும் இங்கே தான் இருக்கணும், முக்கியமான விஷயம் இந்த இடத்த தாண்டி நீங்கள் வெளியே வரவே முடியாது, வெளியே வரவும் விட மாட்டோம், நீங்கள் 2 பேரும் உங்களோட அன்பை பரிமாறிக்கிட்டே காதலை பரிமாறிக்கிட்டே 2 பேரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும், அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களை வெளியே விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒன்றும் புரியாமல் கண்மணி அன்பு முடிக்கிறாங்க. இங்கே வந்து வெள்ளா செம்ம டென்ஷனாக இருக்காங்க. மாற்றி இப்படி தூக்கிட்டு போயிட்டாருங்களே, இவனுங்களுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறானுங்க. ஃபோன் பண்ணி நான் இங்கே இருக்கேன், யாரை தூக்கிட்டு போனீங்கன்னு கேட்குறாங்க. அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன மேடம் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மரியாதையாக அவங்க 2 பேரும் கூட்டினது விடுங்க அப்படின்னு. ஐயோ இப்போ என்ன பண்ணுறது அப்படி சொல்லி முடிக்கிறாங்க.